அரசு உதவி பெறும் தாக்க பள்ளி ஒரு கிராமத்துல இருந்துச்சான். அந்த கிராமத்திலே அதுதான் ரொம்ப பெரிய வீடா. ஒரு நாள் ஒரு திருடன் அந்த பண்ணையார பார்த்தானா, இரவுல இங்கே தொழில் ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னானா. ஏன்னா அந்த கிராமத்திலே அதுதான் பெரிய வீடாம். இரவுல அந்த பண்ணை செவிரேறி முக்கியமான இடத்துலலாம் ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்களா. அதை பார்த்துட்டு நம்மளால திருட முடியாதுன்னு சொல்லிட்டு ஏறி போகும்போது அவன் காலில் ஏதோ தட்டு கொடுத்துச்சான். கீழே குனிஞ்சு பார்க்கும்போது வெங்காயம் முட்டை இருந்துச்சான். அவன் வச்சு இந்த பெரிய பையிலெல்லாம் வெங்காயம் தள்ளி போட்டானா. அவன் கழுத்துல கப்புன்னு வந்து ஒரு கை பட்டுச்சான். அவன் மாட்டிக்கிட்டானா. அடுத்த நாள் காலையில பண்ணையார் முன்னாடி போய் கொண்டு போய் நிறுத்தினாங்களாம். பண்ணையார் வந்து அபராதம் வச்சிருக்கியா, பசியாவே சாப்பிட்டுதான் அப்படின்னு சொன்னானோ. கொஞ்சம் கூட இல்லையா. அவன் நாக்கெல்லாம் எரிய அடிச்சான். அவன் கண்ணிலிருந்து தாரையா தண்ணி குடிச்சான். அது பண்ணையார் காலில் போய் விழுந்து 400 சாட்டை எரிகளே வாங்குற அப்படின்னு சொன்னாங்க. அதனால 60 சாட்டை எரிக்கு மேல வாங்க இல்லையா. அடுத்தது திரும்ப பண்ணையார் காலில் போய் விழுந்து 100 ரூபா அபராதமே வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாயை வச்சுட்டு ஓடிட்டானா. அடுத்தது நான் ஒருத்தர் போய் கேட்டேன், நீங்க பிரச்சனைலாம் எப்படி கத்திட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, சின்ன சின்ன பிரச்சனைலாம் மனைவியை சந்தித்து விட்டுருவேன், பெரிய பெரிய பிரச்சனைலாம் நான் சந்திப்பேன். சின்ன சின்ன பிரச்சனைலாம் என்னன்னு கேட்டேன். வீட்டு வருமானத்தை பெருக்கிறது எப்படி, வீட்டு வருமானத்தை சரி கட்டுறது எப்படி, அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை. பெரிய பெரிய பிரச்சனைலாம் என்னன்னு கேட்டேன். 21ஆம் நூற்றாண்டு நாட்டை சரி செய்வது எப்படி, அதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை. நன்றி.